வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜிட்டல் மீட்ரு வந்து ஏகப்பட்ட மீட்ரு வந்து நம்ம ஃபீல்டில் இப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம ஏற்கனவே இந்த டிபிசி பிசி 3000 மீட்டரில் ஒரு பிரச்சனையை சந்தித்தோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் திடீர்னு இப்போ இந்த வீடியோ அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னே இதோட லைவ் டெஸ்டிங் கம்பேரிசன் எல்லாமே போட்டாச்சு. அதை பார்த்தவங்க யாரும் இந்த மீட்ரு வாங்க போகிறதில்ல. இருந்தாலும் இப்போ நிறைய கடைக்காரங்க வந்து வேறு பிராண்ட் நேமில் இதே மீட்டரை ஸ்டேட்டஸில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் வாங்கி ஏமாறண்டாம் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் ஏமாந்த கதையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மீட்டரில் பார்த்த பிரச்சனை என்னென்னா, நம்ம வீடியோ எடுத்து முடித்தோடனே நம்மளோட இன்னொரு கண்ட்ரோல் ரூமில் எஸ்சி ஓடுத கண்ட்ரோல் ரூமில் கொண்டு இதை வந்து போட்டாச்சு. ஒரு எமர்ஜென்சிக்கு வோல்டேஜ் செக் பண்ணிக்கிடுவேன், ஏதாவது ஆர்எஃப் சிக்னல் வருதா அப்படின்னு பார்க்க வச்சுருந்தோம். இப்போ வந்து அதுவும் தப்பாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 54 வோல்ட் வருது அப்படின்னு காட்டுது. ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்கன்னா எந்த லெவலும் காட்டலை, எம்இஆர் பிஆர் எதுவுமே காட்டலை. ஆனால் சிக்னல் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஆர்எஃப் ஒயர் அப்படியே எடுத்து முன்கூடி தொங்கிட்டு இருக்க C30 மீட்டரில் கொடுங்க, சிக்னல் வந்து வரும். அதாவது இவ்வளோ நாளும் சிக்னல் வருதா வரலையான்னு பார்க்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுவுமே காட்ட மாட்டேங்கி, அதாவது சிக்னல் வரல அப்படின்னு காட்டுது. சரி, எல்லா இடத்துலையும் காட்டலையா அப்படின்னு பார்த்தோம்னா சில இடத்துல சிக்னல் வருது அப்படிங்கிறத காட்டுது. அதுக்கடுத்து எம்இஆர் யாருன்னே அந்த வீடியோவில் சொல்லுவோம், 36 எம்இஆருக்கு மேலே காட்டே செய்யாது. 35 எம்இஆர் இருந்தாலும் 36, 37, 38, 39 இருந்தாலும் 36 எம்இஆர். அதிகபட்சமே 36 எம்இஆர் தான் காட்டும். சரி, சிக்னல் வருதான்னு பார்க்க வச்சுருந்தாலையும் இப்போ சிக்னலும் ப்ராப்பராக வந்து காட்டலை. அது ஒரு பிரச்சனை. சரி, அதுக்கடுத்து வோல்டேஜாவது கரெக்டாக காட்டுதா? இப்போ அதில் 54 வோல்ட்டு ஏசி வோல்ட்டு காட்டுச்சு. ஆனால் இதில் பாருங்கள் 64 வோல்ட்டு கரெக்டாக. இதில் வந்து 64 வோல்ட்டுக்கிட்ட தான் வரும். ஏன்னா ஏசி இன்ஜெக்டர்லேருந்து நோடே இந்த நோடு தான். இதில் வந்து ஏசி வோல்ட்டும் C30யில் கரெக்டாக காட்டுது, சிக்னல் வருதுங்கிறதும் காட்டுது. ஆனால் இந்த பிசி 3000 மீட்டரில் பார்த்தீங்கன்னா சிக்னல் வரலை அப்படின்னு காட்டுது. ஸோ 7500 கொடுத்து நான் வாங்கி இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது ஒரு அனலாக் மீட்ரு மாதிரி கூட இந்த மீட்டரை என்னால் யூஸ் பண்ண முடியலை. நம்ம ரிவ்யூ பண்ணலே ஒரு ஒர்ஸ்டான ப்ராடக்ட்னா அது இதுதான். ஸோ யாரும் வாங்கி இதே மாடலில் இப்போ வேறு பிராண்டில் விற்காங்க, யாரும் வாங்கி ஏமாறண்டாம் அப்படிங்கிறக்காண்டி தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதுக்கடுத்து டிசி சிக்னலு செக் பண்ணதோட வீடியோ ஃபுட்டேஜும் இதில் வந்து போடுதேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு இது வந்து பிஓசியில் வர பவர், ஆனால் 15 வோல்ட்டு அப்படின்னு காட்டுது. சில இடத்துல டிசி 12 வோல்ட்டு வந்தது அப்படின்னா 10 வோல்ட்டு ஒரு மாதிரி வெட்டி இழுத்துக்கிட்டு காட்டுது. ஆக மொத்தம் இது வந்து இப்போ எதுக்குமே பயன்படுத்த முடியாமல் ஓரங்கட்டி தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப மாதத்துக்கு முன்ன எடுத்த ஃபுட்டேஜ் தான். சரி, இப்போ ரீசெண்டாக அந்த மீட்டரை மறுபடியும் விற்காங்கிறத நான் கவனித்தேன். ஸோ யாரும் வாங்கி ஏமாறாண்டாங்கக்காண்டி தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய மீட்டரை வந்து நம்ம ஃபீல்டில் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது. இன்னும் அதை நல்லா டீப்பாக செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் அடுத்தடுத்த வீடியோவில் எந்த மீட்டரில் என்னென்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.